தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன். ஆமேன். தங்கச் சுரங்கத்திலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும்போது தங்கம் அழுக்காகவும் தகாத உலோகங்களுடன் கலந்தாகவே இருக்கும். தங்கத்தை மட்டும் பிரித்தெடுக்க அக்கினி சூளையின் வழியாக சென்று ஆகாத உலோகங்களை பிரித்தெடுக்கப்படுகிறது. அதோடு வேலை முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இன்னும் பல முறைகளில் புடமிட்டு பல நல்ல தரமுடைய தங்கமாக பிரித்தெடுக்கப்பட்டு விடுகிறது. பல வழிகளில் புடமிட்ட பிறகு தங்கம் ஒரு தனித்தன்மையாக விடுகிறது. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வது, தவறாமல் ஆலயம் சென்று வருகிறேன், தேவனுடைய நற்செயல்களை நற்போதனைகளை கேட்டு வருகிறேன், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து வருகிறேன் என்பார்கள். எத்தனையோ உபதேசங்கள், மலைப்பிரசங்கம் போன்ற போதனைகளினால் உணர்வடைந்தாலும் சில பாதைகளின் வழியாக செல்லும்போது உண்மையான கிறிஸ்தவ மனிதன் உணர்வுகளிலும் சுபாவங்களிலும் சில அழுக்கான குணங்களையும் கடினமான இருதயங்களையும் அகற்றும் தன்மையுடையது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழகான வாழ்க்கை என்பது வேறு, அழுக்கற்றதான வாழ்க்கை என்பது வேறு. ஒரு வெள்ளை துணியில் அழுக்கு இல்லாவிட்டால் அதை யாருமே குறை சொல்ல முடியாத நிலை. அந்த வெள்ளை துணியில் சித்திர வேலைகளை செய்து முடித்த பிறகு அநேகருடைய கவனத்தை ஈர்க்க முடியும். அதுபோல குறைகளே கூற முடியாத அளவிற்கு தவறுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மட்டும் நம் வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. அது பிறரால் போற்றக்கூடிய புகழக்கூடிய அழகான வாழ்க்கையாக, தெய்வ குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருத்தல் வேண்டும். தீமை செய்யாதிருப்பது, பொய் பேசாதிருப்பது, பாவ சந்தோஷங்கள் வெறுப்பது, தவறுகளை தவிர்ப்பது அழகான குணாதிசயங்கள் எது? அன்பு, தாழ்மை, பொறுமை, பொருளாசையை வெறுப்பது, பொறாமையை வெறுப்பது, பிறர் மீது இரக்கம் பாராட்டுவது போன்றதான அழகான குணாதிசயங்கள் ஆகும். ஆமேன். God bless you.